இன்னைக்கு 24 நவம்பர் 2020 டைம் வந்து 9:15 ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து 29,283 ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ் செட்டிங் பண்ணிடலாம். கொஞ்சம் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃபியூச்சர்ஸை செட் பண்ணிவிட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஃபியூச்சர்ஸை செட் பண்ண உடனே நம்ம வந்து ரோபோ முதல்ல ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து முதல்ல நமக்கு சிக்னல் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். பை வந்திருக்கு, ரோபோவில் பை வந்திருக்கு, ரோபோவில் எடுத்திருக்கு, நெஸ்ட்லி எடுத்திருக்கு, எம்டிஎம் பார்க்குறோம். எம்டிஎம் 20 ரூபா கிட்ட இருக்குது. கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் செட் பண்ணிவிட்டு திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம 29,600 29,700 கால் ஆப்ஷன் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 29,600 கால் ஆப்ஷன் இருக்குது, 29,700 கால் ஆப்ஷன் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து ஆல்ரெடி பை வந்து மேலே போயிட்டுருக்கு. இந்த பை மட்டும் எடுத்துருக்கலாம். பார்க்குறோம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா மேலே போயிருக்கு. நம்ம வந்து ரோபோவில் வந்து 2,500 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஒரு 3,000 செட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து மோஸ்ட் ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு. இது விட வேண்டாம். ஸோ இது 3,000 செட் பண்ணி வச்சிடுறேன். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 3,000 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். மற்ற இது கால் ஆப்ஷன் 29,700 எதுவும் சிக்னல் வரல, 600 சிக்னல் வரல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் கரெக்டாக 9:30 ஆகுது. 29,600 கால் ஆப்ஷன் செல் வந்திருக்கு. ரோபோலையும் எடுத்திருக்கு செல்லு, நெஸ்ட்லையும் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம். மொத்தம் ஓவரால் வந்து ஒரு 9,000 ரூபா கிட்ட இருக்குது. பேங்க் நிஃப்டி சடனாக கீழே வந்ததுனால 9,000 ரூபா கிட்ட இருக்குது. இப்போதைக்கு நமக்கு பார்க்குறோம் பேங்க் நிஃப்டி 29,700 கால் ஆப்ஷனில் எதுவும் இல்லை. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பையில் இருக்குது. 29,600 வந்து செல்லில் இருக்குது. இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா ஹெட்ஜிங் மாதிரி ஆயிருக்கு. ஏன்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஒரு லாட் பையில் இருக்குது, 2 லாட் ஃபியூச்சர் செல் அடிச்சதுனால நமக்கு வந்து அந்த இதில் வரக்கூடிய லாஸ் வந்து இதில் கவர் ஆகிடும். ஸோ நமக்கு ஒரு ஹெட்ஜிங் மாதிரி ஆனதுனால நமக்கு இதில் கவலை இல்லை. இப்போதைக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் போனால் கூட பார்க்கலாம். டைம் பார்க்குறோம் 10 மணி ஆகுது. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து உடனே மேலே போனதுனால நமக்கு வந்து அந்த 3,200 வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு 2,660 ரூபா 2,700 ரூபா கிட்ட ப்ராஃபிட் புக் ஆனதுனால பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் கட் ஆயிருக்கு. இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து இந்த ஆப்ஷன் மட்டும்தான் 29,600 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. அது இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. 9 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. அந்த ஆப்ஷன் கூட வந்து இப்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுது. ஆக்சுவலாக இன்னும் ஹிட் ஆகலை. ஏன்னா அது ஜஸ்ட்டு எட்ஜில் இருக்குது. நெட் பொசிஷன் அது மட்டும் 2 குவான்டிட்டி மட்டும் ஓப்பனில் இருக்குது. ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம் 1,800 கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணலாம். ஹிட் ஆயிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. நம்ம பார்க்குறோம் ஜஸ்ட் நம்ம ஹிட் ஆகிருக்கு. இப்போதைக்கு வந்து 1,400 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா கரெக்டாக மேலே ஹிட் ஆகிருக்கு இந்த இடத்துல. இப்போ திரும்ப 2வது லெவல் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. 600 கால் ஆப்ஷன் 29,600 கால் ஆப்ஷனில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு பார்க்குறோம். இப்போதைக்கு நமக்கு வந்து லாஸ் வந்து 3,500 ரூபா லாஸ் இருக்குது 29,600. ஓவரால் பார்த்தீங்கன்னா 836 ரூபா கிட்ட எம்டிஎம் நமக்கு மைனஸில் இருக்குது. இப்போ திரும்ப லெவல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்த்தோன்னா 2:30 மணி ஆகுது. திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம 29,600 வந்து நல்லா கீழே வந்தது. திரும்ப வந்து சடனாக மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போதைக்கு இன்றைக்கி பார்த்தோன்னா இது வரைக்கும் லாஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 2,800 ரூபா கிட்ட லாஸ் இருக்குது. இதுக்கப்புறமா எனக்கு இதுக்கு மேலே வந்து மூமெண்ட் இருக்குன்றது தெரியல. ஸோ மணி இப்போயே வந்து 2 ஆயிடுச்சு. ஸோ இதோட போதும்னு நினைக்கிறேன். நாளை ஒரு புது ட்ரேட்டை சந்திக்கலாம். இன்றைக்கி வந்து ரோபோ க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நாளை ஒரு புது ட்ரேட்டை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.